எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது சனிப்பெயர்ச்சி பலன்கள். ஆயுளை உண்டு பண்ணுவதும் அவரை, ஆயுளை முடித்து வைப்பதும் அவரை. உடம்புல எலும்பு, கழிவு பாதைகள், உறவு முறைகளில் சித்தப்பா, அண்ணன். இன்றைக்கு பார்ப்பது ரிஷபராசி. இதுவரையிலும் சனீஸ்வர பகவான் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம், அந்த இடத்துல இருந்து தொழிலில் லாபங்களையும் ஏற்றங்களையும் இறக்கங்களையும் உண்டு பண்ணுற இடம். கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இது நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்தார். தாய் வழியில் மருத்துவ செலவுகளும், வண்டி வாகனத்தில் செலவுகளும், வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் செலவுகளும், குடும்ப செலவுகளும், ஒரு குடும்பத்துக்குள்ள அந்நியோன்யம் இல்லாமல் கொஞ்சம் மனக்கசப்புகளும் எல்லாம் விரயம் ஏற்படுற மாதிரியே உண்டு பண்ணி வந்துக்கிட்டு இருந்தார். அவரே நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்தார் சனீஸ்வர பகவான். 7ஆம் இடம் என்பது தொழில், மனைவி, வியாபாரம், கூட்டு தொழில். இது எல்லாமே கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகளும், ஒரு அந்நியோன்யம் இல்லாமையும், தொழிலில் வளர்ச்சி இல்லாமையிலும், நண்பர்களிடையே ஒரு அந்நியோன்யம் இல்லாமல் நெருங்கிய நட்புகள் இல்லாமையும், கொஞ்சம் விரிவுகள் ஏற்பட்டதும், பிரிவுகள் ஏற்பட்டதும், இப்படி பல குழப்பத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு வந்தார். அவரே நம்ம ராசிக்கு விரயத்தை பார்வை செய்தார், விரயஸ்தானத்தை பார்வை செய்தார். எல்லாமே விரயம். ஒரு வெளிநாடு போனோம், வந்தோம், சம்பாரித்தோம், பண்ணோம், செஞ்சோம்னு இல்லாமல் விரயங்களாகவே ஒரு தொழிலை பண்ணோம், பணத்தை சேகரித்தோம், வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாம் விரயமாகவே தென்னதண்டமாகவே விரயங்களை உண்டு பண்ணிக்கிட்டு வந்தார். தொழிலில் எந்த விதமான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய முடியாத அளவுக்கு ஒரு இடத்துல இருந்து நிரந்தரமாக வேலை செய்ய முடியலை. ஒரு தொழிலில் ஒரு எடுத்தோம், ஜெயித்தோம், பண்ணோம், செஞ்சோம்னு ஒரு தொழிலை மட்டும் செய்ய முடியலை. அந்த அளவுக்கு விரயத்தை உண்டு பண்ணிட்டாரு. அவரே நம்ம ராசிக்கு லாபத்துக்கு வர்றாரு. வர்ற மார்ச் 29ஆம் தேதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாரு. கும்பத்திலிருந்து மீனராசிக்கு சஞ்சரிக்க போகிறாரு. தொட்டது பூராம் லாபம், எண்ணியது பூராம் ஜெயம். இதுவரை என்னென்னத்தை இழந்தோமோ அது பூரா மீண்டும் ஒன்றுக்கு மூன்று வகையான லாபங்களை அனுபவிக்க போகிறோம். திருமணம் நடக்கலாம், திருமணம் நடைபெறும், குழந்தை கிடைக்கும், வெளிநாடு போகணும், இப்போ படிச்சுட்டு இருந்தோம்னா வேலை கிடைக்கலைன்னா வேலை கட்டாயம் கிடைக்கும். இதுவரையிலும் எதெல்லாம் எதிர்பார்த்து இருந்தோமோ அது பூரா தகுந்த நேரமாக கைகூடி வர்ற நேரமாக நமக்கு கைகூடி லாபத்தை தரக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு. அதனால் நமக்கு எல்லா லாபங்களையும் தரக்கூடிய காலகட்டமாக வந்துக்கிட்டு இருக்கு. அவரே நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம், குலதெய்வம், மதிப்பு, மரியாதை, புகழ், கௌரவம். நம்ம குலதெய்வம் நமக்கு நல்ல ஒரு அனுக்கிரகத்தை கொடுக்கும். இதுவரையிலையும் நமக்கு மதிப்பு மரியாதை இல்லைனாலும் இனிமே மதிப்பு மரியாதை கூடி வரும். தொழில் நல்ல சிறக்கும். குலதெய்வம் நமக்கு அனுக்கிரகமாக இருக்கும். திடீர் யோகத்தையும் உண்டு பண்ணுவாங்க. அவரே நம்ம ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்வை செய்தார். நம்ம ராசிக்கு சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறதுனால திடீர்னு ஆயில்ல பயம் வரும். ஆனால் ஆயில்ல எந்த விதமான இதை ஒன்றும் பண்ணிவிட மாட்டார். ஆயில் கண்டத்தை பண்ணிவிட மாட்டார். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நமக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் யோகங்களையும் உண்டு பண்ணக்கூடிய யோகம் ஏதோ ஒரு வழியில் நமக்கு யோகம் தரக்கூடிய காலகட்டமாகத்தான் வந்துக்கிட்டு இருக்கு. அதே ராசிக்கு நம்ம ராசியையே பார்க்குறாரு சனீஸ்வர பகவான். நம்ம ராசியே 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த 3ஆம் படம் என்பது முயற்சி, முன்னேற்றம், தைரியம், ஊக்கம், வீரியம், சகோதர சகோதரிகள், அண்ணன் தங்கை எல்லாருமே நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க. எப்படியும் நம்பிக்கை வந்துடும், இனிமே ஜெயிச்சிருவோம், வாழ்க்கையில் உயர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு தரக்கூடிய காலகட்டமாகவும், சகோதரர்கள் உறவு முறையில் எல்லாருமே நமக்கு அந்நியோன்யமாகவும், தாய் தகப்பவர்கள் எல்லாமே நமக்கு சந்தோஷம் தரக்கூடியது மாதிரியும், இதெல்லாம் இதுவரை என்னென்ன இழந்தோமோ அதெல்லாம் மீண்டும் 1க்கு 3ஆக சேகரிக்கிற மாதிரியும்
எந்தெந்த தொழிலில் விட்டு போச்சோ அதெல்லாம் லாபம் தரும் காலகட்டமாக நமக்கு எல்லா வழியிலேயுமே லாபம் தரும் காலகட்டமாக வந்துக்கிட்டு இருக்கிறதுனால நினைத்தது பூராம் செய்ப்போம். வெற்றி மேல் வெற்றி நம்பக்கம் எல்லாமே நமக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அப்போ வர்ற வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியையும் பெருமாளையும் வணங்கி வாருங்கள். எல்லாம் ஜெயமாகும். நன்றி, வணக்கம்.